வணக்கம். கலைஞர் டிவி சிநேகிதியே நேயர்களே, நான் டாக்டர் வசுமதி வேதாந்தம், ஐ டாக்டர் ஃப்ரம் ராதாத்ரி நேத்ராலயா ஐ ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான விஷயம் பற்றி பேச போகிறோம். டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, அதனால் வரக்கூடிய கண் பாதிப்பு, டயபெட்டிக் ஐ டிசீஸ், அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டினானா என்ன? நம்ம கண்ணு கேமரா அப்படின்னா கேமரால இருக்க ரோல் தான் ரெட்டினா. பத்தினா பெத்தாலஜி, சம்திங் ராங் இஸ் ஹேப்பனிங். அதுக்கு பேரு தான் டயபெட்டிக் ரெட்டினோபதி, சக்கரை வியாதினால வர கண் பாதிப்பு. இது நார்மலா 2 டைப் இருக்கும். ஒன்று ரத்தம் கசியும், இன்னொன்று சென்ட்ரல் நரம்பு, எது வழியா நம்ம எழுதுறோமோ படிக்கிறோமோ மேக்குலான்னு சொல்லுவோம், அதுல தண்ணி சேரும். சில பேஷண்ட்ஸ்க்கு வெறும் ரத்தம் கசியும், சில பேஷண்ட்ஸ்க்கு வெறும் தண்ணி மட்டும் கசியும், சில பேஷண்ட்ஸ்க்கு ரத்தம் மற்றும் தண்ணி ரெண்டுமே கசியும். ஸோ இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே. ஆனால் கரெக்ட் டைம்ல நம்ம கண்டுபிடிச்சா என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணலாம், கண் பார்வையை நல்லபடியாக காப்பாற்றலாம். ஒரு ஜுவனைல் டயபெட்டிக், அதாவது டைப் 1 டயபெட்டிக், சின்ன வயசுலயே சில பேருக்கு சுகர், சக்கரை வியாதி வந்துடும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு டயபெட்டிஸ்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் 5 வருஷங்களுக்குள்ள ஒரு ஐ டாக்டர், ப்ரிஃபரபிளி விழித்திரை நிபுணர், ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரஸ் டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது கொஞ்சம் வயசாகி 40 வயசுக்கு மேலே அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருதுன்னா, டயபெட்டிஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவங்க ஐ டாக்டரை பார்த்து டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எப்போ செக் பண்ணணுங்கிறது. அடுத்தது எப்படி செக் பண்ணணும்? சப்போஸிங் உங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கு அப்படின்னா உங்கள் ஐ டாக்டர் சில டெஸ்ட்ஸ்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒன்று ரெட்டினல் இமேஜிங், அதாவது கண்ணோட ஃபோட்டோகிராஃப் எடுப்பாங்க. அது கண்ணில் உங்கள் பாப்பா, கண்ணு பாப்பான்னு சொல்லுவாங்க, பியூப்பிள்ஸ், அதை மருந்து போட்டு டைலேட் பண்ணி ஃபோட்டோ எடுப்பாங்க. இல்லைன்னா டைலேட் பண்ணாமல் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கூட ஃபோட்டோ எடுத்து கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கான்னு. அதை உங்களுக்கு காட்டி உங்கள் ஐ டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது எஃப்எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபண்டஸ் ஃப்ளூரசன் ஆஞ்சியோகிராஃபி. கை நரம்புல ஊசி போட்டு ஒரு டையை இன்ஜெக்ட் பண்ணி, அந்த டை உங்கள் கண்ணோட ரத்த நாளங்களில் எப்படி பாயறது, அதில் என்னெல்லாம் பிளாக்கேஜ் இருக்குது, எந்த ரத்த நாளங்கள்லேருந்து டை வெளியில் வருது அப்படிங்கிறத வச்சு உங்கள் கண்ணு டாக்டருக்கு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இன்னொரு டெஸ்ட் ஓசிடி, ஆப்டிக்கல் கொஹரன்ஸ் டோமோகிராஃபி. இது கண்ணோட சிடி ஸ்கேன் மாதிரி. கண்ணை தொடாம லேசர் உள்ள போயிட்டு கண்ணோட எவ்வளோ தூரம் அந்த தண்ணி சேர்ந்துருக்கு, கண்ணில் இருக்கிற 10 லேயர்ஸ்ல எவ்வளோ தூரம் தண்ணி சேர்ந்துருக்குன்றத தெள்ள தெளிவாக உங்கள் ஐ டாக்டருக்கு காமிச்சு கொடுத்துரும். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் ஓசிடி ஆஞ்சியோகிராஃபி, ஆக்டான்னு சொல்லுவோம், அதாவது டைலஸ் ஆஞ்சியோகிராஃபி. இன்ஜெக்ஷன் போடாமல், எஃப்எஃப்ஏ மாதிரி இன்ஜெக்ஷன் போடாமல் டைலஸ் ஆஞ்சியோகிராஃபி. இது உங்கள் கண்ணோட கேபிலரி டென்சிட்டியை கிளியராக, எவ்வளோ தூரம் உங்கள் ரத்த நாளங்கள் பேக்டாக இருக்குது, எங்கெல்லாம் ரத்த நாளங்கள் ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கிளியராக உங்கள் ஐ டாக்டருக்கு காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சில டெஸ்ட்ஸை உங்கள் ஐ டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இதெல்லாம் வெறும் டெஸ்ட் தான், உடனே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இந்த புது ரத்த குழாய்கள் சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆகும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. அப்போ அந்த புது ரத்த குழாய்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ, இல்லைனா குட்டி ரத்த குழாய் அடைப்பை புது ரத்த குழாய்கள் ஃபார்மேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கோ உங்கள் ஐ டாக்டர் லேசர் அட்வைஸ் பண்ணுவாருங்க. லேசர்னா ஆப்ரேஷன் கிடையாது, மயக்க மருந்து கிடையாது, க்ரீன் லேசர், பெயின்லெஸ் எல்லோ லேசர் எல்லாமே அவைலபிள். அண்ட் சில டைம் கண்ணில் ரத்தம் நிறைய இருக்கும், இல்லைனா கண்ணில் தண்ணி நிறைய இருக்கும். அப்போ கண்ணுக்குள்ள ஆன்டி வெஜெஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு உங்கள் ஐ டாக்டர் இன்ஜெக்ஷன்ஸ் அட்வைஸ் பண்ணலாம். அது ரொம்ப சின்ன 30 கேஜ் வெரி ஃபைன் நீடில் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதில் ரொம்ப நல்ல இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். அண்ட் இந்தியாலேயே மேனுஃபேக்சர் பண்ண மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா இன்ஜெக்ஷன்ஸ் கூட அவைலபிள். இன்ஃபேக்ட் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இந்தியாலேயே பயோசிமிலர் இன்ஜெக்ஷன்ஸ் உருவாக்கியிருக்கோம். அது ரொம்ப படக்கூடிய விஷயம்.
ஸோ when these things fail, விட்ரெக்டமி அறுவை சிகிச்சை இருக்கு. அது வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுல அதை கூட ஈஸியா தையல் இல்லாம, இப்போ கேட்ராக்ட் சர்ஜரினா எப்படி தையல் இல்லாம நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி விட்ரெக்டமி அறுவை சிகிச்சை கூட தையல் இல்லாம ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதுவும் வந்து இப்போ லேட்டஸ்டா சுகர்னால வந்து சம்டைம்ஸ் அந்த ரெட்டினா பிரிஞ்சிரும் சில பேருக்கு ப்ளீடிங் எக்ஸசிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சில கண்டிஷன்ஸ்ல வந்து அந்த ரெட்டினா சர்ஜரி பண்ணி அந்த பிளட்டை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள டைரக்டா லேசர் பண்ணி கண்ணுக்குள்ள சிலிகான் ஆயில் இல்லைன்னா கேஸ் ஏதாவது போட்டு கண்ணை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபில் பண்ணி கண்ணை வந்து தையலே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் விட்ரெக்டமி அறுவை சிகிச்சை. இதுவும் ஒரு விதமான கீ ஹோல் அறுவை சிகிச்சை தான், லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மாதிரி. ஸோ டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுனால இவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு உங்கள் ஐ டாக்டர் சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சும் சில பேருக்கு பேர்ன்ட் அவுட் டிசீஸ் இருக்கும், அதாவது எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் பார்வை வந்து சுமாராக தான் இருக்கும், ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் பார்வை தான் இருக்கும். ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் லேட்டாக கூட செக்கப்புக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து உங்களுக்கு லோ விஷுவல் எய்ட்ஸ் அப்படின்னு சாதாரண கண்ணாடிகள் இல்லாமல் தெர் ஆர் சர்டன் ஸ்பெஷல் டிவைசஸ். ஸோ அது வந்து உங்கள் ஐ டாக்டர் கிட்ட கேட்டு பக்கத்தில் இருக்க லோ விஷுவல் எய்ட் கிளினிக் அங்கே போய் நீங்கள் வந்து நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த லோ விஷுவல் எய்ட் கிளினிக் இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ நீங்கள் அந்த கிளினிக்கில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லோ விஷுவல் எய்ட் டிவைசஸையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூட்டபிளாக இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை திறன், அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை தவிர்த்து நீங்கள் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான இது என்னன்னா, உங்கள் சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அண்ட் சுகரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது 2, ஒன்று வந்து பிபி, ஒன்று கொழுப்புச்சத்து. இதை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அனீமியா இரத்த சோகை வராமல் பார்த்துக்கணும். உங்கள் சுகர் டாக்டரை வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்கள் சுகர் டாக்டரோட கிட்ட ரெகுலர் செக்கப் மாதிரி உங்கள் கண்ணு டாக்டர் எப்பெல்லாம் வந்து உங்களை கரெக்டாக கண்ணு செக்கப்புக்கு வர சொல்கிறாங்களோ நீங்கள் கண்டிப்பாக போய் கரெக்ட் டைமில் பார்த்துக்கணும். ஏன்னா அண்ட் உங்கள் கண்ணு டாக்டர் உங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கான்னு பார்க்குற அதே சமயத்தில் கண்ணில் ப்ரெஷர், அதாவது கிளாக்கோமா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கே மற்ற பேஷண்ட்ஸை கம்பேர் பண்ணுறச்ச கிளாக்கோமா, அதாவது உடம்புல பிபி வருது இல்லையா, அது மாதிரி கண்ணில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது கிளாக்கோமா, அது வரத்துக்கான சான்ஸும் ஜாஸ்தி. ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் மேலும் சில விஷயங்கள் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.